பள்ளம் மேடாக இருக்குது, வண்டி ஓட்டுறது ரொம்ப டஃப்பாக இருக்குது. பாருங்க, ஒரு பாட்டில் தண்ணி காலி. நீங்கள் பிரேக்கை பிடிச்சா இப்போ வந்து எங்களை வந்து பேக்கப் பண்ண புகைப்பிடித்தால் புற்றுநோய் உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துவது உடனது கேடு, உயிரை கொல்லும். எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து என்னென்ன பிளான் இதுவரையும் தெரியல. இதுக்கு அப்புறம் தான் வந்து நான் பிளான் பண்ணணும். ஆனால் இப்போ ஃபுட்டு டெலிவரி பண்ணுறேன். இது முடித்தோடனே நிறைய வேலை இருக்குது. பாருங்கள், காலையிலே வந்து எவ்வளோ பனி பெய்யுது. இதே ஒரு 9 மணிக்கு மேலே வெயில் வந்து செம்மையாக சுட்டரிக்குது. இன்னைக்கு காலையிலேயே வந்து சில்னஸாக இருக்குது. இதில் வண்டி ஓடுறதே ஒரு செம்மையாக இருக்குது. இன்றைக்கி டே வந்து ஃபீலிங்கே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி ஹோல் டே வந்து நல்லாவே போகும்னு நினைக்கிறேன். இன்னும் அவ்வளோ வெயிலில் வண்டி ஓட்டி இது பண்ணுறதுக்கு இப்போ இந்த போல் பனியில் வண்டி ஓட்டும் போது செம்மையாக இருக்குது. சான்ஸே இல்லை. காலையிலே இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்க மக்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு கம்பெனி முடிஞ்சது. இப்போ செகண்ட் கம்பெனி வந்திருக்கோம் டெலிவரி பண்ண. அதான் வந்துட்டுருக்கோம். வாங்கக்கா வெளியே வாங்கக்கா. கேன்டீன் டெலிவரி முடிச்சாச்சு. இப்போ முடிச்சு கையோட கையாக வந்து இப்போ நைட்டு ப்ளூ டாட் போல். ஸோ இப்போ வந்து அந்த கொரியர் வந்து எடுத்துகிட்டு போய் கிண்டியில் இருக்கணும். முடிஞ்சாலும் ஃபாஸ்ட்டாக போனால் தான் டிராஃபிக் முன்னாடி வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகணும். திருப்பியும் ஒரு 10:30 போல் வந்து கேன்டீன் எடுத்துகிட்டு வந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டியூட்டி ஒன்று இருக்குது, அதை பார்க்கணும். ஸோ நேற்று ரெஸ்ட் எடுக்கலை. நேற்று ஷூட்டிங் போனதுனால வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதுக்கும் சேர்த்து இன்றைக்கி ஓடணும். ஏன்னா மேக்ஸிமம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி மேக்ஸிமம் வண்டி அண்டு வேலை இருக்கும்போதே டிரான்ஸ்போர்ட்டில் செஞ்சால் தான் உண்டு. இல்லைனா சும்மா அந்த வேலை இருக்கும்போது சும்மா உட்காந்து தான் எப்பவுமே நானும் சும்மா தான் உட்காந்துருக்கேன். செம்மையாக இருக்குது அந்த காலையிலேயே சூரியன் உதிக்கிறத பார்க்கும்போது. பாருங்கள், ஆனால் இந்த வெயில் வந்து ஒரு 9 மணிக்கு மேலே இருக்காது. ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். இது பனி கூட வந்து லைட்டான வெயில் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஃபீலும் நல்லாவே இருக்குது. 11 பெரிய பாக்ஸ் ஏற்றிருக்கோம். இன்றைக்கி எப்படி மேலே வந்து அந்த செகண்ட் ஃப்ளோர் வந்து தூக்கிட்டு போப்பாருன்னு தெரில. ஏன்னா ஒரு பாக்ஸும் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. எப்படின்னா ஒரு 15 கிலோலேருந்து 20 கிலோவுக்கு ஒரு பாக்ஸு. மொத்தம் வந்து 13 பாக்ஸு ஏற்றிருக்கேன். இந்த 13 பாக்ஸு மேலே ஏறி ரெடி பண்ணோம். யாருன்னா சப்போர்ட் பண்ண நல்லா இருக்கும். அதை தான் கேட்க சொல்லியிருக்கேன். ஏன்னா காலையிலேயே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏற்றத்துக்கு. இதை முடிச்சுன்னா செம்ம டயர்டாகிடும். அதனால் வந்து யாருன்னா சப்போர்ட் பண்ணாங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை திங்க் பண்ணி தான் போயிட்டுருக்கேன் நான். நினைப்பாங்க முடிஞ்சாலும் குயிக்காக போயிட்டு அங்கே இப்போ டைம் பார்த்தோன்னா 7:03 ஆகுது. நான் 6:52க்கு முடிச்சு வெளியே வந்து 6:56க்கு வந்தேன். வந்துட்டு இப்போ நான் சைட்டாக வந்து ப்ளூ டாட்டுக்கு போயிட்டுருக்கேன். முடிஞ்ச அளவு வந்து இன்னும் குயிக்காக போயிட்டு அதை ஏற்றினே அங்கே ரொம்ப அர்ஜென்ட்டுனாங்க, அதை போய் இறக்கணும். இப்போ டிராஃபிக் இல்லாததுனால நம்ம ஒரு 20 மினிட்ஸில் போயிடலாம் கிண்டி இங்கேருந்து. எழுந்துக்கிறாங்க. ஹலோ, எழுந்துருங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தா இந்த காலியான ரோட்டில் டைட்டில் பார்க்கை தாண்டி போயிட்டுருக்கோம். டுவர்ட்ஸ் வந்து அடையார் போயிட்டுருக்கோம். அடையாரை தாண்டின உடனே காந்தி மண்டபம், அதுக்கப்புறம் எங்கே என்ன வரும் கிண்டி, அப்புறம் ஈகாத்தாங்கல். இந்த இடத்துல நம்ம போக போகிறோம். இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிண்டி வந்து ரவுண்டானா கிட்ட இருக்கோம். பிரிட்ஜு பத்திப்பாரா பிரிட்ஜு மேலே. இது வந்து ஒரு 1 வீக்கு மேலே வந்து இந்த ரோடு இப்படியே தான் இருக்குது. இன்னும் க்ளீன் பண்ணவே இல்லை. இது க்ளீன் பண்ண ப்ராப்பராக ரோடு போடவே. அந்த சைடு போட்டாங்க, இந்த சைடு இன்னும் போடவும் இல்லை. வண்டி ஓடுறது ரொம்ப டஃப்பாக இருக்குது. டூ வீலர்லாம் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. ஏன்னா ஈஸி நீங்கள் பிரேக்கை பிடிச்சா வந்து கீழே விழுந்துருவீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து வண்டி ஓட்டணும். ஒரு வழியாக அந்த 12 பாக்ஸு செகண்ட் ஃப்ளோர் ஏற்றி முடிச்சாச்சு. ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. எப்பா கழுத்துலாம் செம்ம வலிக்குது. வா சாமி, ரெஸ்ட் இல்லாமல் வேலை செஞ்சால் இப்படி தான் ஆகும் போல. நேற்று ஃபுல்லாக இருந்ததுனால செம்ம பாடி பெயின். இப்போ வந்து யாரோ சப்போர்ட் பண்ணுற ஆள் வரேன்னாங்க, ஒருத்தரும் வரல. அவர் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டுறாரு. ஸோ அவர் மேலே நம்ம வேலை நம்ம முடிக்கணுன்ற வந்து ஓரளவு முடிச்சாச்சு. சரியான வெயிட் எல்லாமே. மூச்சு அப்படியே
இன்னும் நான் இது தண்ணி குடிச்சிட்டு இங்கேருந்து மூவ் பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் ஒரு 10:30 திருப்பி ஒரு கேன்டீன் போயிட்டு அதுக்கப்புறம் 11 o'clock இன்னொரு லோடு ஒன்று இருக்குது. அது வந்து கரெக்டாக இங்கேருந்து எங்கே நம்ம அயனாவரம் போனோம், அது பிளான் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம கிண்டி கத்திப்பாரா பிரிட்ஜி மேலே ஏற்றிருக்கோம். இந்த இடத்துல ரோடு வந்து நீட்டாக போட்டேன். ஏன்னா போன வாரம் ஃபுல்லாக வந்து நோண்டி வச்சுருந்தாங்க. பைக்கு வண்டி அதை 4 wheeler 2 wheeler எதுவுமே ஓட்ட முடியாத மாரி இருந்தது. ஆனால் பட் இந்த வாரம் வந்து நீட்டாக ஸ்மார்ட்டாகவே போட்டிருக்காங்க. ரோடு நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் தாங்குச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த 3 பீம் வந்து மெட்ரோவுக்காக கட்டிகிட்டு இருக்காங்க. ட்ரெயின் போயிட்டுருக்கு பாருங்க, மெட்ரோ ட்ரெயின். இப்போ எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தில்லைகங்கா சப்வே. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தில்லைகங்கா சப்வே வந்து காலங்காலமாக இது போல் வந்து ஃபுல்லாக உடஞ்சி ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஏன்னா இதை வந்து ரோடே போட மாட்டாங்க, மழையில் அடிச்சு இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரோடு போட்டு கொடுத்தாங்கன்னா வண்டி ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மூலிமா நிறைய ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல இருந்து வேகமாக போனோம். வேகமாக போயிட்டு போகும்போது முன்னாடி வந்து பள்ளம் இருந்தானா சடனாக பிரேக் அடிப்பான். பின்னாடி வந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து இதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டைம் கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10:30 மணி ஆகுது. சொன்ன மாரியே நான் வந்து இங்கே இது ஃபுட்டு டெலிவரி பண்ண வந்துட்டேன். இது முடிச்சு நான் 11 மணிக்கு வந்து நான் இது எங்கே சொல்கிறது அயனாவரம் போக வேண்டியது இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்குது. இந்த ஃபுட்டு 2 இடத்துல போய் டெலிவரி பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து இன்னொரு பிக்கப் லொக்கேஷன் போனோம். ஆனால் இங்கே கரெக்டாக வந்துட்டால் ஒரு 10 நிமிஷம் இவங்க டிலே பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து வந்து குயிக்காக முடிஞ்ச அளவு போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து போனோம். பார்ப்போம் இது சேலஞ்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிராஃபிக் இல்லாமல் இருக்கணும். ஓஎம்ஆர் டிராஃபிக் இல்லாமல் இருந்தால் தான் முடியும், இல்லைனா ரொம்ப கஷ்டம். போகிற வழி எப்படி இருக்குன்னு ஆக்சுவலி நீங்கள் நம்ம ஒன்று பிளான் பண்ணி வந்தால் அது ஒன்று நடக்குது. ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல எப்பவுமே பார்க்கிங் ஃப்ரீயாக இருக்கும். ஒரு 3லேருந்து ஒரு 4 வண்டி நிற்கிது இங்கே. ஸோ முடிஞ்சாலும் நம்ம குயிக்காக இறக்கிட்டு போகணுன்னு பார்க்குறோம். ஆனால் பட்டு சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படிதான் ஒரு 10 to 15 minutes இங்கே ஆகும். இன்னொரு இடத்துல வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அவங்க என்ன சொல்ல போகிறான்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எப்படி அமைது பாருங்கள் சுச்சுவேஷன். இப்போ ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னா இங்கே வந்து நான் ஃபுட்டு இறக்கி வச்சுருந்தேன். யாரோ ஒருத்தர் இன்சார்ஜ்னே தெரில. இப்போ நடந்தது ஏன்னா அவர் வந்து F&B இன்சார்ஜான். பட் எனக்கு தெரியல என்னென்னு. சரிங்களா, நான் வந்து நீங்கள் யார் சார்னு கேட்டேன். அவர் சொன்னார் எதுவுமே சொல்ல. நீ யாருப்பான்னு கேட்டேன். நான் டிரைவர் சார், எல்லாத்துக்கும் இன்சார்ஜ்னு சொன்னேன். அவர் சொல்கிறார் ஒன்றே சம்திங் ஏதோ இங்கிலீஷில் பேசுனேன். நானும் திருப்பி பேசணும்னு ஈகோ கிரியேட் ஆகிடுச்சு. யார் என்ன எது ஏன் இப்படி பண்ணுற அப்படி இப்படின்னு. இப்போ நான் எடுத்துகிட்டு போகிற ஃபுட்டில் அவர் எதனா வந்து கலந்துட்டா எதனா ஆச்சுன்னா பிரச்சனை யார்? எனக்கு தான் பிரச்சனை. ஸோ அது கேட்டது வந்து ஒரு ஈகோ ஃபார்ம் பண்ணி ஒரு மாதிரியாக நவல் பண்ணி வச்சுருக்காரு. எதுக்கு தான் இப்படி இருக்கான்னு தெரில. ஒரு வழியாக வந்து எல்லா லோடையும் வந்து ஏற்றியாச்சு. ஏற்றி கிளம்புறதுக்கு பிளான் பண்ணியாச்சு. பட் ஆனால் வெயிட் பண்ண சொல்கிறாங்க இன்னொரு ஃபுட். இப்போ லோடு ஏற்றின்னு வந்து இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கே இப்போ என்ன எங்கே போக போகிறோன்னா மாதாவரம் பக்கத்தில் இருக்க செம்பியம். ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் டிராஃபிக் இருக்காது. இந்த லஞ்ச் டைமில் ஆல்மோஸ்ட் வந்து சிட்டிக்குள்ளே டிராஃபிக் இருக்காது. அதனால் வந்து கொஞ்சம் குயிக்காக போயிடலான்னு இந்த டைமை வந்து சூஸ் பண்ணுறோம். இது போல் இந்த ரூட்டு யாருன்னா எடுத்திங்கன்னா இது போல் லஞ்ச் டைமில் போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும். இப்போ கொஞ்சம் அந்த அடையார் காந்தி மண்டபம் வண்டி கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். அது அப்புறம் வந்து டிராஃபிக்ன்றதே இருக்காது. என்னால் வந்து வீடியோவே எடுக்க முடியல. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் வந்து இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டி பஜாரை தாண்டி வந்திருக்கோம். பாண்டி பஜார்லாம் ஒரு ரைட் எடுத்திருக்கோம். இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாகும்னு நினைக்கிறேன். என்ன தப்பான கணக்கு போட்டு வந்தோம், அது ஒரு கணக்கில். வெயில் பாருங்க, ஒரு பாட்டில் தண்ணியே காலி. இப்போ ஒரு 1 hour முன்னாடி தான் பிடிச்சேன். ஆனால் அந்த தண்ணி பீ காலி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ வெயிலாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ டஸ்டியாக இருக்குது பாருங்கள் பேசு. என்ன பண்ணுறது, காற்று நல்லா தான் அடிக்குதுன்னா வேறு ஊற்றுது. ஏன்னா ரீசன் பார்த்தோன்னா இவ்வளோ நேரம் வந்து டிராஃபிக்கில் இருந்தோம். அந்த எப்படின்னா அதை வந்து கடந்து வரதுக்குள்ளே இதுவாக இருக்குது பாருங்கள், என்னன்னு தெரியாமலாம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் பேக் சைடில் இருக்கோம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா டி நகர் வழியாக வந்தால் வரும். சரிங்களா, இந்த ரோட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 பிரியாணி கடை இருக்குது. இந்த தெருவில் வந்து ட்ராவல் பண்ணும் போதே தெரியும், அவ்வளோ வாசனை அடிக்கும். ஃபுல்லாக பிரியாணி தான். இந்த லொக்கேஷன் வந்து நோட் பண்ணிங்க. இந்த சைடு யாருன்னா வந்தீங்கன்னா கம்பல்சரி இங்கே எல்லா கடையிலும் நல்லாயிருக்கும் பிரியாணி, ட்ரை பண்ணி. இப்போ நம்ம எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா அயனாவரம் மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் இந்த ஏரியா.
இந்த இடத்துல தான் இப்போ வந்திருக்கோம். நம்ம இது வழியாக தான் நம்ம போக முடியும். ஏன்னா அச்சில் வந்து மெட்ரோ போட்டிருக்கிறதுனால வந்து ரூட் எதுவுமே கிடையாது. அப்படி இல்லைன்னா வெளியேனா போயிட்டு மாதாவரம் சுற்றிட்டு தான் வரணும். அது ரொம்ப சுற்று. ஆனால் இந்த வழி வந்து எனக்கு தெரிஞ்சு ஓரளவு ரொம்ப கிட்ட. ஆனால் என்ன ஒன்றுனா இங்கே டிராஃபிக் ஆனால் ரொம்ப தொல்லை பிடிச்ச இடம். டிராஃபிக் இல்லாத வரையும் நம்மளுக்கு ரொம்ப இது டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 1:30 மணி. நம்ம வந்து கிளம்புது பார்த்தீங்கன்னா 12:15. பார்த்துங்க எவ்வளோ டிராஃபிக்கு. இதே வந்து தவிர்த்து தாண்டி வந்துட்டுருக்கோம். இது வந்து ரயில்வே ட்ராக்கு அயனாவரம் டுவர்ட்ஸ் வந்து எப்படி சொல்லலாம், பக்கத்தில் வந்து பெரம்பூர். இந்த வழியாக தான் உள்ளே போயிட்டு மேலே ஏறி போக வேண்டியது இருக்கும். இதுக்கப்புறம் வந்து இங்கே கொஞ்சம் இந்த மார்க்கெட் ஏரியாலாம் கொஞ்சம் டிராஃபிக்காகவே இருக்கும். பொர்சிவாக்கத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் இங்கேயும். இந்த இது என்ன சொல்லலாம், பெரம்பூர் ரேவதி ஸ்டோர் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த இடம்லாம் இப்படி தான் கொஞ்சம். இப்போ கரெக்டாக எங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மூலக்கடை. ஸோ இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு பிரியாணி கடை இருக்குது பாருங்கள், இதுவும் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிரியாணி கடை போட்டிருப்பார், பாய் பீஃப் பிரியாணி. அது இருக்காந்துலாம் அது பாருங்கள் சொன்னல. இது வந்து இங்கேருந்து வேறு லெவலில் இருக்கும். குவாலிட்டியும் சரி குவான்டிட்டியும் சரி இங்கே தரமாக இருக்கும். இங்கே பீஃப் பிரியாணி இங்கே பார்த்துங்க, இந்த இடம் தெரியும். மூலக்கடை பிரிட்ஜுக்கு முன்னாடி. ரேட்டும் ரொம்ப நாள் அப்படியே தான் இருக்குது போல். இப்போ மூலக்கடை பிரிட்ஜு வந்துட்டோம். இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தோடனே அந்த கம்பெனியோட கேட்டு. ஸோ உள்ளே என்ட்ரி போட்டு நம்ம போக வேண்டியது தான். பாருங்க வெயிலுக்கு வந்து என்னென்ன விற்கிறதுன்னு இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சோ இல்லையோ எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே ஒரு பிரியாணி கடை இருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். இங்கேயும் நான் சாப்பிட்ருக்கேன். பா ஏகப்பட்ட செக்யூரிட்டி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டேன். டாஃபே உள்ளே போயிட்டுருக்கேன். ஹேண்ட் பேக் வேறு எடுக்கலையா. உள்ளே போயிட்டு அங்கே வேறு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. எடுத்துகிட்டு வந்தோட மெட்டீரியலோட இன்சார்ஜ் யாரோ அவங்களுக்கு வந்து எடுத்துன்னு போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்த இன்வாய்ஸ்லாம் கையில் கொடுக்கணும். அவங்க செக் பண்ணி சைன் போட்டு கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து திருப்பி நான் கேட்டில் கொடுக்கணும். கேட்டில் கொடுத்து முடிச்ச அப்புறம் தான் வந்து என் லஞ்சே ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:59, 2 மணி ஆக போகுது கிட்டத்தட்ட. நம்ம 12:15 ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட டிராஃபிக்கில் வந்து எவ்வளோ நான் ட்ராவல் பண்ணிக்கிறோம். அது இல்லாமல் செம்ம வெயில் வேறு. இங்கே இந்த இடம் வந்தோடனே தெரியுது நல்ல மழை, எப்படி சொல்கிறது, மழை பெய்கிற வாய்ப்பு இருக்க மாரி இருக்குது. ஏன்னா இதனால் சொல்கிறேன்னா சுற்றி மரம் இருக்குதுன்னா நகல் நல்லாவே இருக்குது பார்க்கறதுக்குள்ளே. ஆனால் இருந்தாலும் வெயில் இங்கேயும் தான் அந்த பயங்கரமாக. இப்படியே வந்து லோடு இறக்கிட்டு வந்தோன்னா கையோட கையாக வந்து இந்த ஷாப் என் கண்ணில் படுது. கரும்பு ஜூஸு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வெயிலுக்கு. இதுவும் வீட்டு தான், பட் அதெல்லாம் நிறைய குடிக்கணும். இது இந்த சம்மர் ரொம்ப நேரம் தாகமாக இருந்தது. இப்போ வந்து இந்த கரும்பு ஜூஸ் குடிச்சேன் பாருங்க. ஆனால் மோஸ்ட்லி நான் எப்பவும் குடிக்க மாட்டேன். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஹீட்டு தான். பட் அந்த சம்மரில் வந்து என்னென்ன பொருள் கிடைக்குமோ அது எல்லாமே சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த சீசனில் விளையிற அந்தந்த பொருளை வந்து அப்பப்போ சாப்பிட்டா உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த வெயில் கொஞ்சம் தாங்குகிற அளவு நல்லாவே இருக்கணும் நினைக்கிறேன். அப்படி தான் சொல்லியிருக்காங்க. நான் இப்போ கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன். டேஸ்ட்டும் வந்து ஓரளவு சூப்பராக நல்லாவே இருந்தது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாதாவரம் ரவுண்டானா போகிற ரூட்டில் இருக்குது இந்த ஷாப். மாதாவரம் ரவுண்டானா அங்கே தான் போய் நம்ம திரும்புவோம். அது போகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ சம்மருக்கு அப்புறமா வந்து ஜூஸ் கடை இங்கே ஏகப்பட்டதாகிடுச்சு. அதுலேருந்து இங்கே இது இன்னும் ரவுண்டானா போல் அதுவரை 7 கரும்பு ஜூஸ் கடை பார்த்துட்டேன். இதோ பாருங்க, இதோ ஒரு ஜூஸ் கடை. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 ஜூஸ் கடை வந்து இந்த ரூட்டில் வந்துடுச்சு. நல்லா இதுங்க வந்து நல்லா சேல்ஸாகவும் ஆகுது போல். ஏன்னா இங்கே வந்து மக்கள் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுற ஒரே ரோடு தான் அந்த பாருங்க நொங்கு. ஏகப்பட்ட விஷயம் இந்த ரோட்டில் கிடைக்குது. அது இல்லாமல் நிறைய இந்த குழந்தைகளுக்கான பொம்மை அது எல்லாமே இந்த ரோட்டில் விற்கிது. அதெல்லாம் நான் தாண்டி தான் வந்துட்டேன். அதை நம்ம வீடியோ எடுக்க முடியல. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டேன். இந்த ரவுண்டானா கிட்ட டிராஃபிக் இல்லாத இருந்ததுன்னா நான் சீக்கிரமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவரில் வீட்டுக்கு போய்டுவேன். வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஈவினிங் வந்து 7 to 9 ஷூட்டிங் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதில் போய் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நம்ம கரெக்டாக ஈக்காடு தாங்கல் பிரிட்ஜு அதை தாண்டி போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் டிராஃபிக் இல்லை. ஸோ இதுக்கு மேலேயும் டிராஃபிக். இந்த இடத்துல அப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ராமேஸ்வரம் இருக்குல்ல, அங்கே வந்து ஃப்ளைட்டு ப்ளஸ் கப்பல் ட்ரெயின் ப்ளஸ் பஸ்ஸு, ஓகேவா, இது 4 ஒரே இடத்துல பார்க்கலாம்.
ஆனால் பட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கப்பலை தவிர ட்ரெயின், பஸ்ஸு, ஃப்ளைட்டு இந்த 3யுமே ஒரே இடத்துல இந்த இடத்துல பார்க்கலாம். மீனம்பாக்கம் அதுதான் இந்த லொக்கேஷனு. ஸோ இங்கே ஃப்ளைட்டை பார்க்கலாம், ட்ரெயினை பார்க்கலாம், அட் அ டைம் பஸ்ஸையும் பார்க்கலாம். ரோடு, ட்ராக்கு, ஏர்வே அப்படி சொல்லலாம். சொல்லி வாய மூடல, டிராஃபிக்கு ஸ்டார்ட் ஆகிற டைம் ஆகிடுச்சுனோடனே நம்ம போகிற ரூட்டு கிளியராக இருக்கு. ஆனால் பட் ஆப்போசிட் ரோடு பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம போகிற ரூட்டும் வந்து இங்கே இருக்காது. நம்ம கிட்டத்தட்ட ஓஎம்ஆர் கிட்ட அந்த டோல்கேட்டு பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ட்ராவலு. இந்த வியூஸ் பாருங்கள். இது வந்து சென்னை குப்பைமேடு. இது சென்னையில் இருக்க பாதி குப்பை வந்து இங்கே தான் கொட்டுறாங்க. அதுக்கப்புறம் சேவேஜ் வாட்டர், அதாவது கழிவுநீர் இருக்குல்ல, அந்த தண்ணியெலாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இந்த குப்பைமேடு பின்னாடி ஒரு பிளான்ட் இருக்குது, அது வழியாக தான் வெளியே வரும். இந்த ரூட்டில் தான் வந்து இதில் போயிட்டு அப்படியே போயிட்டு கடலில் போய் கலக்கும். அது இங்கேருந்து தான் போயிட்டு வருவோம். ஒரு வழியாக நானும் என் ட்ரக்கு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஷூட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ டுவர்ட்ஸ் வந்து ஈஸியாரை பார்த்த மாதிரி போய்ட்டுருக்கோம் பைக்கில். அங்கே போய் தான் பார்க்கணும் என்ன பிளான்னு. இப்போ வந்து எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து காலையிலேருந்து ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்திருக்கோம். ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி இன்னும் எதுவும் சொல்லலை. ஆனால் இனிமேல் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எல்லாம் வந்து அங்கங்கே நின்று டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு கேங்கு, இங்கே ஒரு கேங்கு, எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பார்ப்போம் இன்றைக்கி எத்தனை மணி வரையும் போகுதுன்னு தெரியல. எனக்கு வந்து ஒரு ½ அன் ஹவரில் வந்து சிங்கிள் ஷாட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க. பட் இவங்க முடிப்பாங்களாம். லைட் செட்டிங்கு ப்ளஸ் பிரைட்னஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுமோ எல்லாமே லைட் மேனை வந்து கிரியேட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆளுங்க எல்லாம் ஆங்கிள் வச்சு பார்க்குறாங்க, எந்த ஆங்கிளில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு செக் பண்ணாங்க. அதே மாதிரி லைட்னிங் எப்படி இருக்குது, ஸோ ஃபேஸ் பிரைட்னஸ் எப்படி இருக்குது, கேமரா கிளாரிட்டி எப்படி கிடைக்கும், எல்லா விதமும் செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலான்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து கரெக்டாக 10:02 ஆகுது. ஆல்மோஸ்ட் வந்து எங்களோட ஷூட் இப்போ முடிஞ்சிச்சு. ரிவ்யூவும் எல்லாமே பண்ணி பார்த்துறாங்க, நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ வந்து எங்களை வந்து பேக்கப் பண்ண. ஸோ இன்றைக்கி வந்து ஏர்லியாக போயிட்டு வீட்டில் சீக்கிரமாக தூங்கி காலைல வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்துக்கணும். ஏன்னா காலையில் நாளைக்கு ஷூட்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் அது என்ன டைம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்படி வந்து கொண்டு போகிறாங்க.